ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML எப்படி எக்ஸ்டர்னல் CSS ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணி இந்த HTML ஃபார்மில் h1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் CSSன்னு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து லிங்க் டேக்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ஹெட்டிங் டேக்கில் யூஸ் பண்ணுவோம். இதை கிரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, அங்கேயே ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட்னு வந்துச்சு. இங்கே HRFல வந்து நம்ம இங்கே ஒரு CSS ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த CSS ஃபைல் பற்றி கிரியேட் பண்ணுறது தெரியாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இங்கே நான் காப்பி பார்த்து கொடுத்துக்கிறேன். இந்த CSSஐ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த h1 டேக்கை நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நார்மலாக உங்களுக்கு ரன் பண்ணிக்கிறதுனா பிளாக் கலரில் இருக்கா, இந்த CSSல போயிட்டு h1 டேக்கை கால் பண்ணுறேன். h1 டேக் கால் பண்ணிவிட்டு பேரந்தசிஸ் ப்ராக்கெட்டை என்டர் பண்ணிட்டு கலரை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கலர்னு கொடுத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரெட் கலர் ஆட் பண்ணி காட்டுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் வந்து ரெட் கலரில் மாறிச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் CSSக்கான எக்ஸாம்பிள் வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.